ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேஸ் ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு அது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற கோலத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோலங்களில் விட கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கோலம் அப்படி இருக்கிறதுனால நான் எங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலத்தை போட்டு காட்டிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி கோலங்கள் போடும்போது பொதுவாக நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நேரம் இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்பேசிங் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் கோலத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே போக முடியும். இப்போ பேசிக் ஸ்டெப்பாக நான் ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹார்ட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ போதும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திக்கலாம், இல்லை நேரம் இருக்குது அப்படிங்கும்போது இன்னுமே டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வாசலில் கோலங்கள் போடும்போது சில போல்ட் லைன்ஸோடு சேர்த்து கொஞ்சம் இன்ட்ரிகசியும் இருந்ததுன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு பேஸான ஒரு அவுட்லைன் இல்லையா. அந்த பேஸ் அவுட்லைனை நல்ல ப்ராமினெண்ட்டாக எடுத்து காட்டுறதுக்காக தான் நான் ஃபிங்கரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா உள்ள இன்ட்ரிகசி அப்படின்ட்டு வரும்போது நம்ம இயர்பட்ஸில் ப்ளே பண்ணோம்னா ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஸோ இந்த அவுட்லைன் ஸ்டார் அப்படிங்கிறது விரலில் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த ட்ரையாங்கிள்ஸ், குட்டி ட்ரையாங்கிள்ஸ்குள்ளே ஜஸ்ட்டு நான் ஹாரிசான்டல் லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. அந்த லைன்ஸ் நம்ம இயர்பட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டென்சிட்டி ஆஃப் த லைன் உங்களுக்கு புரியுது அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதாவது திக்கர் லைன் வர்சஸ் தின்னர் லைன் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த சென்டரில் நல்லா எடுத்து காட்டுறதுக்காக நான் ஸ்வர்லி மோஷனில் நான் சுருண்டுட்டே வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்மளுக்கு விருப்பப்பட்டோம்னா நம்ம ஒரு சன்ஃப்ளவர் மாதிரியும் போட்டுக்கலாம். நான் ஸ்வர்ல் முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப மொனாட்டனஸாக இருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நான் குட்டி குட்டி ஸ்பைக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பைக்ஸோடைய லென்த்தும் நம்மளுடைய கோலத்தை பொறுத்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். இன்னும் நீளமாக வேணால் போட்டுக்கலாம், இல்லை இதுவே கொஞ்சம் வளைஞ்சாப்பில் கொஞ்சம் ஸ்பைரலாக கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ இந்த ஹார்ட் நான் இயர்பட்டில் வரைகிறேன் பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டு இன்னும் போல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே டெக்னிக் நம்ம விரலால் கூட போட்டுக்கலாம். இல்லை பிளெயின் லைன் போடுறேன் பாருங்கள், பிளெயின் லைன் போடுற பதிலாக ஸ்பைக்ஸாகவும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கோலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ட் வியூ எடுத்து நம்ம பார்த்துட்டு எல்லா பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கா அப்படிங்கிறது மேக் ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிங்கரில் ஷேப் பண்ணுறதோ இல்லை இயர்பட்டில் ஷேப் பண்ணுறதோ பண்ணணுங்க. ஏன்னா தப்பு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் கோலத்தில் திருத்திக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் கேமராவில் டிஸ்டன்ட் வியூ காட்டும்போது நான் பார்த்த ஒரு வியூ தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ நேரம் நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போடலாம் அப்படிங்கும்போது தான் இந்த ஸ்வர்ல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வளைவை நான் வரைஞ்சிட்ருக்கேன். இது அப்படியே ஒரு மாங்காவாகவும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு அன்னப்பட்சியாக ஒரு ஸ்வான் மாதிரியும் டெவலப் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். சின்ஸ் திஸ் த ஃபஸ்ட்டு கோலம் நான் வாசலில் போட்டு காட்டிகிட்ருக்கிறதுனால நான் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இந்த ஒரு பேட்டர்னை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சிமெட்ரி மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மனசு உடஞ்சிடாமல் திரும்பவும் கலைச்சிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ட் வியூ பாருங்கள், எல்லாமே சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது மேக் ஷூர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன இன்ட்ரிகேட்டாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணலாம். நான் அந்த ஹார்ட்ஸில் கொஞ்சம் லைட் ஷேடிங் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஷேடிங் போட்டதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ட் வியூவில் பார்க்கும்போது நல்ல எடுப்பாக இருக்கும். இப்போ அந்த ஷேடிங் பண்ணதுனால நல்லா அந்த ப்ராமினன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஹார்ட்டுக்கு. ஓகே, இப்போ சிமெட்ரி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் இயர்பட்டில் ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு.
இது வந்து நான் வெறும் அவுட்லைன் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடையில வந்து நான் பட்ஜாட்டம் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து நீங்கள் ஃபில்லப்பும் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கோலம் தான், ஈஸியாக உங்களாலையும் போட முடியும். பிகினர்ஸாக இருக்கிறதுக்கு இன்னொரு சின்ன டிப்பு சொல்ல விருப்பப்படுறேன். இயர்பட்டை வந்து நல்ல டிப்பில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்ல கிரிப்பாக இருக்கும் பார்க்கும்போது. See, such a easy and simple கோலம். தரை வந்து கிரானைட்டாக இருக்கிறதுனால அந்த கிளைடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கோலம் முடிச்சாச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸி. பேஸ் வந்து அதாவது ஸ்கெலிட்டன் வந்து ஸ்டார் போட்டு அதை வந்து அடுத்தது ஹார்ட் போட்டு ஒரு ஸ்வர்ல் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.